இயக்குனர் மாரி செல்வராஜ் தன்னுடைய பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற முதல் படத்தின் மூலம் முத்திரை பதித்தவர். அடுத்தடுத்து படங்களும் பார்த்தீங்கன்னா வெற்றி படங்களாக கொடுத்து அதில் அழுத்தமான ஆழமான முத்திரையை பதித்தவர். கர்ணனாகட்டும், மன்னனாகட்டும், கடைசியாக வெளிவந்த வாழையாகட்டும், இப்போ பைசன் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போது மாரி செல்வராஜ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் தளபதி விஜயோட வெறித்தனமான ரசிகன், இன்னும் சொல்லப்போனால் அடங்கா தமிழன் ரசிகமன்ற உறுப்பினராம். ஸோ அப்படிப்பட்ட மாரி செல்வராஜ் அவர்கள் நம்ம தளபதி விஜயை சந்தித்து கதை சொல்ல போனால் அப்போவே பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் விஜய்கிட்ட சொல்கிறாராம், சார் நான் உங்கள் ரசிகராக இருந்தாலும் கூட நான் உங்களோட வழக்கமான அந்த பாட்டு, பஞ்ச் டயலாக், மாஸ் ஓப்பனிங் இதெல்லாம் இருக்காது, என்னுடைய சைலன்ஸாக இருக்கும் அப்படி சொல்ல அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நடக்காமே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் இந்த கேப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து கதை சொல்லிட்டாரு. அந்த படத்தை 2026 ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பாதி உண்மை பாதி பொய். நம்ம மாரி செல்வராஜ் ரஜினியை சந்தித்தது உண்மை, கதை சொல்லியதும் உண்மை. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மாரி செல்வராஜுக்கு படம் கொடுக்கறதுல ஒரு மிகப்பெரிய தயக்கம் உள்ளதுதான். எதனால் அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் ஓடிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஏற்கனவே ரஞ்சித்து கொடுத்ததுனால கபாலி, காலா 2 படங்களுமே பெருசாக எதிர்பார்த்தாலுக்கு இல்லை. கபாலிக்கு மாஸ் ஓப்பனிங்ல அந்த படம் ஓரளவு எஸ்கேப் ஆச்சு. காலாலாம் டிசாஸ்டர் மேலே டிசாஸ்டர். ஸோ தன்னுடைய அந்த சூப்பர் ஸ்டார் இமேஜையே ஆட்டம் காண வைத்த நம்ம ரஞ்சித் மாதிரியே மாரி செல்வராஜும் அப்படி ஒரு விஷப்பரிச்சையை நமக்கே தெரியாமல் நம்மளை வச்சு கேம் ஆடிட்டார்னா சோழி முடிஞ்சது ராசா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைகள் இருக்காராம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதனாலேயே மாரி செல்வராஜோட 2 தடவை கதை சொல்லும் கூட அவருக்கான அந்த பிடியை கொடுக்காமையே அனுப்பிட்டாராம். ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் கதை சொல்ல போகும்போது அவர் டைரக்ஷனில் நடிக்கிற ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரியே அதை சொல்லாமல் சொல்லியிருக்காராம் ரஜினிகாந்த் அவர்கள். எப்படி பார்த்தாலும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்தா அது ஒரு வித்தியாசமான ஒரு வெற்றி படமாக கூட இருக்கும். ஆனால் ரஜினி எதனால் அதை தவிர்க்கிறார் அப்படின்னு தெரில. அது என்ன காரணம், ஏது காரணம் தெரிஞ்சால் அதை கமெண்டில் சொல்லுங்கள்.